அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு ஆதாரங்கள், சோர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற உலகிற்கு தெரிந்த அனைத்து நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து சூறையாடி தூக்கப்பட்ட சிறந்த அரசியலமைப்பு நம்முடைய இந்திய அரசியலமைப்பு. அந்த கூற்று சொன்னவர் தான் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. என்னன்னா, இந்தியா வந்து பல நாடுகளிலிருந்து சூறையாடப்பட்டு தான் தூக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம எந்தெந்த நாட்டில் எது எது எடுத்தோம், அந்த பல்வேறு ஆதாரங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். என்ன பார்த்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின் பெரும்பகுதி சுமார் 3/2 பகுதி இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டதாக சொல்றாங்க. அடுத்து வந்து இந்திய அரசு சட்டத்தில் என்னென்ன எடுத்திருக்காங்க அப்படின்றத ஒரு லைன் பை கொடுத்துருக்கேன். இது பிடிஎஃப் வந்து என்னுடைய டெலகிராம் சேனல் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ வாங்க பார்ப்போம். இந்திய அரசு சட்டத்திலிருந்து என்ன எடுத்துருக்காங்கன்னா, கூட்டாட்சி அரசாங்க முறை, மாநில ஆளுநர் முறை பதவி, கூட்டாட்சி நீதித்துறை, பணியாளர் தேர்வாணையங்கள், நெருக்கடி நிலை பிரகடனங்கள், அப்புறம் நீதித்துறையின் பங்கு. ஓகேங்களா, இந்த 6மே இந்திய அரசு சட்டம் 1935 கேட்டிருக்கு. எப்படி கேட்பாங்கன்னா, மாநில ஆளுநர் பதவி எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்கள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம இது வந்து எந்தெந்த நாட்டில இருந்து என்னென்ன எடுத்தாங்க, இந்திய அரசு சட்டம் 1935 இந்த இது எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கூட்டாட்சி அரசாங்க முறை, மாநில ஆளுநர் பதவி இங்கிருந்து எடுத்திருக்காங்க. கூட்டாட்சியோட நீதித்துறைனா இந்த நமக்கு நீதி வழங்குறாங்க பத்தில அந்த துறை, அதை பற்றியான தகவல். பணியாளர் தேர்வாணையங்கள், நம்ம டிஎன்பிசி, ஸோ அந்த மாதிரி பணியாளர் தேர்வாணையங்கள், நெருக்கடி நிலை பிரகடனங்கள், நீதித்துறையின் பங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இந்திய அரசு சட்டம் 1935 தான் எடுக்கப்பட்டது. ஓகேங்களா, மாநில ஆளுநர் பதவி வந்து இந்திய அரசு சட்டம் 1935. கூட்டாட்சி அரசாங்க முறை, கூட்டாட்சி நீதித்துறை, பணியாளர் தேர்வாணையங்கள், நெருக்கடி நிலை பிரகடனங்கள், நீதித்துறையின் பங்கு. ஓகேங்களா, இது இந்திய அரசு சட்டம் 1935 எடுக்கப்பட்டது. அடுத்து இங்கிலாந்து அரசியலமைப்பு. இங்கிலாந்து அரசியலமைப்பில் என்ன எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற முறை அரசாங்கம். நாடாளுமன்ற முறை அரசாங்கம் எப்படி பண்ணணும், சட்டத்தின் ஆட்சி அங்கிருந்து எடுத்திருக்காங்க, ஒற்றை குடியுரிமை அங்கிருந்து எடுத்திருக்காங்க, நீதி பேராணை அங்கிருந்து எடுத்திருக்காங்க, இடைக்காலை தடையாணை அங்கிருந்து எடுத்திருக்காங்க, ஈரவை அரசாங்க முறை, கேபினட் முறை, நாடாளுமன்ற செயல்முறைகள், சட்ட உருவாக்கு முறைகள், அப்புறம் தணிக்கை சிஏஜி உடைய பல தலைவருடைய பதவியும் அங்கிருந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, இங்கிலாந்துல இருந்து என்ன எடுத்திருக்காங்கன்னா, நாடாளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, ஒற்றை குடியுரிமை, நீதி பேராணை, இடைக்கால தடையாணை, ஈரவை அரசாங்க முறை. எப்படி ஈரவை அரசாங்க முறைக்கு பார்த்தீங்கன்னா அது பிளஸ் கேபினட் முறை. கேபினட் எப்படி கேபினட் அமைச்சகம், அந்த முறை கேபினட் முறை, நாடாளுமன்ற செயல்முறைகள், சட்ட உருவாக்கு முறைகள், தணிக்கை, கணக்காய்வு தலைவர். ஸோ இது வந்து எல்லாமே இங்கிலாந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டோம்னா பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க. பாராளுமன்ற ஈரவையின் கூட்டுக்கூட்டம். ஸோ ஈரவை கூட்டுக்கூட்டம் கூட்டுபவர் யாரு? ஸோ அது தெரியும், நம்ம குடியரசுத் தலைவர் தான் அதை கூட்டுவார். அதை தலைமையேற்று சபாநாயகர் வந்து தலைமையேற்று நடத்துவார். ஸோ இந்த பாராளுமன்றத்தில் ஈரவை கூட்டுக்கூட்டத்தை எங்கிருந்து எடுத்துன்னா ஆஸ்திரேலியா எடுத்திருக்காங்க. அப்புறம் வணிகம், வர்த்தகம் தொடர்பான சுதந்திரத்தையும் ஆஸ்திரேலியா வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து கனடா அரசியலமைப்பு என்ன, வலிமையான மத்திய அரசு கூட்டாட்சி வலிமையான மத்திய அரசு கூட்டாட்சினாலே நமக்கு கனடா ஞாபகம் வந்து. ஓகேங்களா, எஞ்சிய அதிகாரங்கள் மத்திய அரசால் தான் இப்போ குடியரசுத் தலைவர் தான் மாநில ஆளுநரை நியமனம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், மாநில ஆளுநர் பதவி எங்கன்னா இந்திய அரசு சட்டம் 1935. மத்திய அரசால் மாநில ஆளுநர்கள் நியமனம் பார்த்தீங்கன்னா கனடா அரசியலமைப்பு. ஓகேங்களா, அடுத்து உச்சநீதிமன்றத்தின் ஆலோசனை வழங்கும் அதிகார வரம்பு, அது கனடால எடுத்திருக்கும். அப்புறம் அமெரிக்காவில் என்ன எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி மறுபரிசீலனை, ஜுடிஷியல் ரிவ்யூ, அடுத்து நீதித்துறையின் சுதந்திரம், குடியரசுத் தலைவரின் பதவி நீக்க முறை, உச்ச உயர் நீதிமன்ற பதவி நீக்கம் பற்றிய குற்ற விசாரணை, அடுத்து துணை குடியரசுத் தலைவர் பதவி, துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை. ஸோ பதவி நீக்கம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது அமெரிக்க அரசியலமைப்பு தான். பிளஸ் முகவுரி அங்கிருந்து தான் எடுத்திருக்கும், அடிப்படை உரிமைகளும் நம்ம அங்கிருந்து எடுத்திருக்கோம், அமெரிக்கா அரசியலமைப்பு தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, அந்த மாதிரி பதவி நீக்கம், குடியரசுடைய பதவி நீக்கம் இங்கிருந்தா இருக்கு, துணை குடியரசு பதவியும் பதவி நீக்க முறையும் இங்கிருந்தா எடுத்திருக்கும். அடுத்து உச்சநீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்கம் குறித்த குற்ற விசாரணையும். ஸோ பதவி நீக்கம் வந்தா நமக்கு உடனே ஞாபகம் வந்து அமெரிக்கா, அடிப்படை உரிமை, முகவரியும் அமெரிக்காவில் வந்து எடுத்திருக்காங்க. அப்புறம் ஜுடிஷியல் ரிவ்யூ. இப்போ வந்து நமக்கு எது கன்ஃபியூஷன், ஜுடிஷியல் நீதி மறுபரிசீலனையும் நீதி பேராணையும் கண்டிப்பா குழப்பம். ஸோ நீதி பேராணைனா இங்கிலாந்து, நீதி மறுபரிசீலனை ஜுடிஷியல் ரிவ்யூனா அமெரிக்கா. ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம ரஷ்யால இருந்து என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யால அடிப்படை கடமைகள், ஐந்தாண்டு திட்டம் தெரியும், ஐந்தாண்டு திட்டம் ரஷ்யான்னு தெரியும். முகவரியில் உள்ள சமூக பொருளாதார அரசியல் நிதியின் மாண்புகளை, முகவரியில் இருக்கிற சமூக பொருளாதார அரசியல் இந்த வார்த்தைகள் வந்து நம்ம ரஷ்யால இருந்து எடுத்திருக்கோம். ஓகேங்களா,
அடுத்து ஜெர்மன் வெய்மர் அரசியலமைப்பு, ஜெர்மன வெய்மர் அரசியல் சொல்றாங்க. அங்கிருந்து என்னன்னா நெருக்கடி நிலை காலங்களில் அடிப்படை உரிமைகளை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் முறையை நம்ம ஜெர்மனியிலிருந்து எடுத்திருக்கோம். நெருக்கடி நிலை காரணங்களை அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்கிறது பாத்தீங்களா, குடியரசுத் தலைவர் அந்த நிறுத்தி வைக்கிறாரு பாத்தீங்களா, அந்த இது நம்ம ஜெர்மன் வெய்மர் அரசியலமைப்பு எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. பிரான்ஸ் அரசியலமைப்பு முகவரில் உள்ள சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், குடியரசு எனும் சொல்லை இங்க இருந்து எடுத்திருக்கும். பிரான்ஸ்ல இருந்து தான் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், குடியரசு எனும் சொற்களை பிரான்ஸ் அரசியலமைப்பு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா. அடுத்து அயர்லாந்து என்னன்னா அரசு கொள்கையின் வழிகாட்டு நெறிமுறைகள் டிபிஎஸ்பின்னு சொல்லுவாங்கல்ல பாத்தீங்களா, டிபிஎஸ்பி அதை எடுத்திருக்கோம். குடியரசுத் தலைவர் தேர்தல் எடுத்திருக்கோம். ராஜ்யசபா நியமன உறுப்பினர்களை ஜனாதிபதி நியமிக்கிறார் பத்தி அதை அயர்லாந்துல எடுத்திருக்கோம். அடுத்து தென்னாப்பிரிக்கால பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு திருத்தம் செய்வதற்கான நடைமுறைகள் ராஜ்யசபா உறுப்பினர் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுப்பது. ஓகேங்களா. இதுல என்னன்னா ராஜ்யசபா நியமன உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல்னா அயர்லாந்து, ராஜ்யசபா உறுப்பினர்களை மறைமுக தேர்தல், புரியுதுங்களா, மறைமுக தேர்தல் மூலம் தேர்தல் தென்னாப்பிரிக்கால எடுத்திருக்கோம். ஸோ இதுல என்னன்னா இதுக்கு இந்த டிஃபரேஷன் பண்ணி தான் போகணும். அது மாதிரி குடியரசுத் தலைவர் தேர்தல் அயர்லாந்து எடுத்திருக்காங்க. குடியரசுத் தலைவருடைய பதவி நீக்க முறை இங்க அமெரிக்கா எடுத்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் எஞ்சிய அதிகாரம், வலிமையான மத்திய அரசை கூடிய கூட்டாட்சி, அதெல்லாம் கனடாவில் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் இது இந்திய அரசியலமைப்பின் பல்வேறு ஆதாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தமிழன் டிஎன்பிஎஸ்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நான் இந்த பிடிஎஃப் நான் டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வெற்றி நிச்சயம்.